போரிங் இல்ல, கொஞ்சம் டிராமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகும். நல்ல படம் ஆக்சுவலி. இந்த ஜெய் பீம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. நல்ல படம். ஸ்டேஜ் வந்து அவங்க ஜாதின்றாங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. யார் வேணா லவ் பண்ணலாம். இல்லை கேஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்களா? ஃபுல்லாக கேஸ்ட் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஃபுல்லாக கேஸ்ட் பற்றி தான் இருக்குது. ஆனால் கேஸ்ட்டை பார்த்து எப்படி லவ் பண்ண முடியும்? நம்ம லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணும்போது தான் தெரியும் என்ன கேஸ்ட்லாம். அதை பார்த்து லவ் பண்ணுறது தான் எப்படி லவ்லாம் வரும். அதனால் கேஸ்ட் பார்த்து லவ்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நல்லா இருக்குப்பா, படம் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஜாதி மதம் எல்லாம் பார்த்து அதை எடுத்திருக்கிறாங்க. இப்போ வந்து இங்க சிட்டில எல்லாம் அதெல்லாம் தெரியாது. கிராமத்துல பார்த்தாக்கா அந்த ஜாதி மதம் இன்னமும் இருக்கு, அதெல்லாம் மாறவே இல்லை, இன்னமும் இருக்கு. ஆனா இந்த பெற்றவங்க வந்து நம்ம பிள்ளை இப்படி போயிடுச்சு அப்படின்ற ஒரு வெறியில இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளை வந்து ஒரு தேர்ந்தெடுத்து தான் அந்த பிள்ளைய எடுத்துன்னு வராங்கனாக்கா அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த நல்லா இருக்கு, இளையராஜா மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. என்ன மாதிரி படம் ப்ரோ? என்ன மெசேஜ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும்? அதில் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லைக் ஜாதி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் எப்படி ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நல்லா சூப்பராக போச்சு. ரியலி நல்லா இருந்துச்சு. பட் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிரஷனில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் மூவி இட்ஸ் குட். எப்படி கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டான படமா இல்லை சப்போர்ட் மாதிரி பண்ணுற மாதிரி படமா? அது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு ப்ரோ. நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து லைக் மூவி சொல்லி வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மூவி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் படம் தான், பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா இருக்கு. எப்படி கேஸ்ட் அகேன்ஸ்டா இல்லை கேஸ்ட் சப்போர்ட் பண்ணியா ப்ரோ? எல்லாம் படம் பார்த்தா தான் ப்ரோ. நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். படம் நல்லா தான் இருக்கு, நான் பார்க்க வேண்டியதான். வெரோனிகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. டீம் நல்லா, மெசேஜ் நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், நல்ல படம் தான். ஓகே பார்க்கலாம். என்ன மாதிரி படம் ப்ரோ? கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டா இல்லை கேஸ்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அகேன்ஸ்டாக தான் பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஓகே நார்மலாக இருக்கு. என்ன மாதிரி கதை? என்ன மாதிரி கதை? கதை லாஸ்ட்டில் மட்டும் ஒரு லைட்டாக ட்விஸ்ட், ஜாதிக்கு அகேன்ஸ்டாக ஆகிற மாதிரி. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு, விரும்பி பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி படம் தான் இது? அதான் இந்த கேஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். சாதியை பற்றி பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்காங்க, இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு தெரியாது. அது வந்து எவ்வளோதான் படம் வந்தாலும் அந்த ஜாதி வந்து மாறாது. சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு படம் இது. அதாவது காலங்காலமாக ஜாதி ஒழிப்பு இன்னும் நான்லாம் கிராமத்தில் இருந்து வாழ்ந்தவன் தான். கிராமத்தில் இன்னும் அதெல்லாம் இருக்கு. அந்த ஜாதி ஒழிப்பு வேணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு டைரக்டரும் சரி. அது மாதிரி தங்கர் பிச்சானும் அதுக்காக தான் அவர் பையனை நடிக்க விட்டுருக்காரு. அவரும் அந்த டைப்பு தான். அது இந்த படத்துல இந்த கதைக்களம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாழ்ந்த ஜாதி குழந்தை கூட ஒரு உயர்ந்த ஜாதி குடும்பத்துல வளர்ந்தால் அதுக்கு அந்த மாதிரி அந்த படம் கிடைக்குதுங்கிறது வந்து நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. அதனால பிறப்புல ஒன்றும் கிடையாது ஜாதிங்கிறத ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறாரு. இதுதானே உண்மை. ஜாதி மட்டும் கிடையாது, மதமே அதே தான். ஒரு அந்த இதுக்கு முன்னாடி பழைய படங்கள்லாம் மதத்தை காட்டியிருக்கிறாங்க. ஒரு இந்து குழந்தை வந்து முஸ்லீம் வீட்டுல வளர்ந்தா அது முஸ்லீமா மாறிடுது, முஸ்லீம் குழந்தை இந்து வீட்டுல வளர்ந்தா இந்துவா மாறுது. அது இந்த படத்துல வந்து ஜாதியை காட்டியிருக்கிறாங்க. படம் முடியும் போது கிளைமேக்ஸ்ல கூட அந்த ஜாதி வெறிபிடிச்ச அந்த 2 நபர்களை வந்து பழிவாங்கல, அந்த அவங்கள வந்து விட்டுடுறாங்க. ஆனா இந்த ஜாதி தான் மெயினா காட்டியிருக்கிறாங்க. அது அதனால வந்து இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கிறது தெரியல. நல்ல அருமையான ஒரு கதைக்களம் அது. அதனால ஜாதி ஒழியணும் அப்படின்னா மெயினா சர்டிபிகேட்ல குழந்தைகிட்ட இனிமேல் ஜாதி கேட்கக்கூடாது. ஸ்கூல் சொல்றது ஆரம்பிக்கணும். இல்லாட்டினா இது மாதிரி எத்தனை படங்கள் வந்தாலும் மாறாது. ஏன்னா பெரியார் வந்து எத்தனை வருஷம் அவர் இவ்வளவு போராடி ஜாதி போகணுன்ட்டு தான் அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதி ஒழியல. இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க. அதனால இனிமே ஜாதி வச்சு எல்லாம் யாருக்கு ரிசர்வேஷன் எல்லாம் தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது. அதனால இப்ப பிசி எஸ்சி அப்படின்லாம் சொல்லி இன்னும் கேவலப்படுத்திட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த ஜாதி ஒழியணும் அப்படின்னா ஸ்கூல்ஸ்ல முதல்ல ஜாதி கேட்கக்கூடாது. அது வெளியில வந்தாவே போதும், இந்த படம் எடுத்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி மூவிஸ் வந்து கொஞ்சம் நிறைய வரணும். இது ஜாதின்றது எப்படி வந்துச்சு அந்த ஹிஸ்டரி அதெல்லாம் இல்லாம பிறப்புல இல்ல வளர்ப்புல தான் இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த படம் சொல்லுது. ஒரு நீட்டான படம். என்ன சொல்ற, ரொம்ப கமர்ஷியல் ஓரியன்டா அந்த மாதிரிலாம் ஹை லோஸ் அப்படி இல்லாம நல்ல டிராமா. எல்லா விதமான ஏஜ் பீப்புளும் இதை பார்க்கலாம். அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம். ஆக்சுவலி கிராமங்கள்ல படிப்பறிவு இல்லாம இருக்க பீப்புளும் இல்ல படிச்சவங்களுமே வந்து அந்த ஜாதியை வந்து எப்படி ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத காட்டுறாங்க. ஸோ
இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாதிரி காலேஜஸ்லயும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல ஒரு எஜுகேஷனல் மூவி தான் ஒரு கருத்துள்ள படமா இருக்கு ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்க வேண்டிய படம், பார்க்கணும். மெசேஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா இருந்துச்சு. இந்த ஜாதி வரி ஒழிக்கணும், அது நல்ல மெசேஜ் தான், நல்லா தான் இருக்கு. பாதி பேருக்கு புரியாது, புரிஞ்சு நல்லா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம் வந்து என்ன மாதிரி கருத்துலாம் சொல்லியிருக்காங்க? இந்த ஜாதி வரி ஒழிக்கணும், அதான் மஸ்டா காமிச்சிருக்காங்க. அது நல்லா தான் ஒழிச்சா. படம் நல்லா இருந்தது. ஜாதி வரியை ஒழிக்கணும்னு நல்லா எடுத்துருந்தாங்க. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. டைரக்டர் பரவாயில்ல, ஜாதியை ஒழிக்கணும்னு எடுத்துருக்காரு மூவி.